அந்த கங்காணிகள் இத்தகைய கூலிகளை ஆசை காட்டி அழைத்து வருகின்ற அந்த நடவடிக்கைக்கு பெயர் ஆள் கட்டி வருதல் என்று குறிப்பிடுகிறார் நூலாசிரியர். கிட்டத்தட்ட ஆட்களை கட்டித்தான் அந்த தீவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி அழைத்து சென்ற ஆட்கள் ஒவ்வொருவருக்கும் தலைக்கு இவ்வளவு என்று காசு கொடுத்ததன் காரணமாக அந்த தொகை தலை காசு என்று அழைக்கப்பட்டது. ஐரோப்பியர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காகவும் பண்பாட்டை பரப்புவதற்காகவும் அங்கே வந்தார்கள். முதல் காரணம். இரண்டாவது காரணம், இத்தகைய வலிமை குன்றிய நாடுகளை எல்லாம் வசப்படுத்த வேண்டும். மூன்றாவது காரணம், இப்படி வசப்படுத்திய நாடுகளின் வளங்களை எல்லாம் சுரண்ட வேண்டும். தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் பிணங்களாய் விழும்போது கத்தி கதறி அழக்கூட நேரமின்றி குழிகளை வெட்டி அவர்கள் புதைக்கிறார்கள். எனவே அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கு மரண பயம் தொற்றிக் கொள்கிறது. சிறப்பாக வாழலாம் என்று இங்கே வந்தோமே, நம்மை மரணதேவன் அல்லவா அழைக்கிறான். காலை 6 மணிக்கு துவங்கக்கூடிய பகலில் வேலை, இரவிலே உறக்கம், அவ்வளவுதான். மொத்தத்தில் அவர்கள் தீவென்னும் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். நேரம் கருதி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விழிக்காமல் அவையோர் அத்துணை பேரையும் அடிதொட்டு வணங்குகிறேன். இந்த தமிழ் கலை இலக்கிய பேரவை இன்று நடத்துகின்ற உலக தாய்மொழி நாள் மற்றும் கேரித்தீவு நூல் அறிமுக விழாவில் நூல் திறனாய்வு உரை நிகழ்த்துவதில் மிக்க பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த விழாவின் துவக்கத்திலே பாடப்பட்ட இசை பாடல்கள் எல்லாம் என்னை கொதிநிலையிலே நிறுத்தி இருக்கிறது. பண இருக்கும் இடமெல்லாம் தமிழா தமிழா, தலை நிமிர்ந்து நீ இருந்தாய் தமிழா தமிழா, அலை அடிக்கும் கரையெல்லாம் தமிழா தமிழா, ஆண்டிருந்தாய் ஒரு காலம் தமிழா தமிழா. தமிழ் தேசிய பாடல்களின் இசை பாடல்களின் தொகுப்பாக அடிடா அடிடா தமிழ் பறையை என்னும் என்னுடைய குறுந்தட்டிலே இடம்பெற்ற நான் எழுதிய பாடல் இது. இந்த பாடலை நான் எழுதிய போது மூவேந்தர்களின் காலத்தில் இந்த வங்காள விரிகுடாவையே சோழனின் ஏரியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு பறந்து விரிந்திருந்த அலை அடிக்கும் கரையை எல்லாம் அவன் வென்று முடித்த வரலாறையும், இன்றைக்கு பனை மரங்கள் எங்கெங்கே செழித்து வளர்ந்திருக்கிறதோ அவையெல்லாம் தமிழன் தன்னுடைய இனத்தின் மரமான பனை மரத்தை சென்ற இடத்திலெல்லாம் அவன் வளர்த்ததின் காரணமாகத்தான் என்ற செய்தியை பதிவு செய்யத்தான், தமிழனுடைய பெருமையை சொல்லத்தான் நான் இந்த பாடலை படைத்தேன். ஆனால் கேரித்தீவு என்னும் உள்ளத்தை உருக்கக்கூடிய இந்த நூலை படித்து முடித்த பின்பு, தலை நிமிர்ந்து நீ இருந்தாய் தமிழா தமிழா என்பதற்கு பதிலாக தலை குனிந்து நீ இருந்தாய் தமிழா தமிழா என்று எண்ணத் தோன்றியது. அலை அடிக்கும் கரையெல்லாம் ஆண்டிருந்தாய் என்று சொல்வதற்கு பதிலாக அலை அடிக்கும் கரையில் எல்லாம் மாண்டிருந்தாய் தமிழா தமிழா என்றுதான் எனக்கு எண்ணத் தோன்றியது. தமிழருடைய இடப்பெயர்வு குமரி கண்டத்தின் காலத்திலேயே துவங்கி விடுகிறது. ஆழி பேரலையிலிருந்து தப்பித்தவர்கள் உலகம் முழுதும் பறந்து விரிந்து செல்கிறார்கள்.
அவர்களுடைய மொழியையும் உழைப்பையும் அங்கெங்கே விதைக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக நம்முடைய தாய்மொழி அமைந்திருக்கிறது. இப்படி அவர்களுடைய முதல் இடப்பெயர்வு குமரி கண்டத்திலே துவங்கியது. அடுத்த இடப்பெயர்வு சங்க காலத்திலே வணிகத்தின் பொருட்டு எகிப்திலே சென்று அவர்களுடைய நாட்டின் உயர்வான சரித்திர சின்னமாக விளங்கக்கூடிய பிரமிடிலே மிக உயர்ந்த இடத்திலே சிகை கொற்றன் வர கண்டே என்று தமிழ் எழுத்தை பொறித்திருக்கிறான். இது கிபி 1ஆம் நூற்றாண்டு தொடங்கி 3ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தது. இத்தகைய பதிவுகள் கிட்டத்தட்ட 30 கல்வெட்டுகளில் எகிப்தில் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தமிழனுடைய இடப்பெயர்வு மூவேந்தர் காலத்திலே தங்களுடைய வணிகத்தை பரப்புவதற்காகவும் வல்லமையை உணர்த்துவதற்காகவும் தமிழை பரப்புவதற்காகவும் தங்களுடைய பண்பாட்டை விதைப்பதற்காகவும் மூவேந்தர்கள் எல்லாம் நம்முடைய கடலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் வென்று முடித்தார்கள். அதற்கு பின்னாலேதான் தமிழருடைய ஆட்சி முடிந்து அடிமை நிலைக்கு தமிழன் தள்ளப்பட்ட பின்னாலேதான் பிழைப்பிற்காக தமிழனுடைய இடப்பெயர்வு நகர்கிறது. இத்தகைய தொன்மையான தமிழினத்தின் வரலாறுகளையும் தமிழினத்தின் பெருமைகளையும் உயர்வுகளையும் வெளிப்படுத்த மறந்து அல்லது மறைக்கப்பட்ட நிலையிலே கிடக்கிறது இன்றைய தமிழ் சமுதாயம். எனவேதான் தமிழன்னை காலந்தோறும் தன்னுடைய தமிழ் மக்களுக்கு உயிர்ப்பினை ஊட்டுவதற்காக ஒவ்வொரு செய்திகளை தந்து அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறாள். அப்படித்தான் கீழடி வெளிவந்தது தமிழர்களுக்கு ஒரு பெருமிதத்தை தந்தது. அதை போல இன்றைக்கு கேரி தீவிற்கு சென்று அந்த நிலத்திலே தங்களுடைய உழைப்பை விதைத்து அங்கேயே மரித்து போன மண்ணாகி போன தமிழினத்தின் வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பித்து தமிழர்களாகிய நம்முடைய கைகளிலே ஒப்படைக்கும் உயரிய பணியை நிறைவேற்றுவதற்காக தமிழனை கண்டெடுத்த ஆசிரியர்தான் இந்த நூலின் ஆசிரியர் சி. அருண் அவர்கள். இவருடைய நூலிலே தமிழர்களுடைய தொன்மையான வரலாற்றின் ஒரு பக்கம், ஒரு பயணம் தொடங்குகிறது. இந்த வரலாற்றை நான் இப்படி பார்க்கிறேன். ஊரிலே சொத்து தகராறு, கோபம், எப்படியாவது நம்முடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டும், செல்வத்தை சேர்த்து வந்து இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக தமிழன் ஒருவன் சென்னைக்கு செல்கிறான். அங்கே ஒரு கங்காணியை சந்திக்கிறான். அந்த கங்காணி அந்த தமிழனுக்கு, நீங்கள் மலேயா நாட்டிற்கு சென்றால் செல்வ வளத்தை சேர்த்து கொண்டு உங்களுடைய ஊருக்கு திரும்பி உன்னதமாக வாழலாம் என்று ஆசை காட்டுகிறான். நாம் எல்லாம் என்னுடைய சிறு வயதிலே நினைத்து பார்க்கிறேன். இவர் மலேயா நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சிவந்த நிறமும் பளபளக்கும் தங்க பல்லும் கையிலே மின்னக்கூடிய தங்க நிற கடிகாரமும் தான் என்னுடைய கண்ணிலே பதிந்திருக்கிறது. அப்படி வாழ்ந்தவர்களை தன்னுடைய கனவாக ஏற்று அந்த தமிழனும் நீராவி கப்பலை பிடித்து சென்னையிலிருந்து அந்த கங்காணியுடன் மலேயாவிற்கு செல்கிறான். அப்போது மலேயாவிற்கு கப்பல் கட்டணம் 7 ரூபாய். அவர் ஸ்வட்டன்ஹாம் துறைமுகத்திலே இறங்குகிறார். அங்கிருந்து ஒரு படகின் மூலம்
அவர் கங்காணியால் ஒரு தீவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அந்த தீவிலே கால் பதித்த அந்த தமிழன் நிமிர்ந்து பார்க்கிறார். அடர்ந்த காடு, சுற்றிலும் விலங்குகளின் சத்தம், அச்சம், என்ன நேருமோ என்ற கலக்கம், புதிய இடத்திற்கு வந்திருக்கிறோமே என்று புரியாத குழப்பம். குனிந்து பார்க்கிறார். சதுப்பு நிலம், உடலை வாட்டும் குளிர் காற்று, சேற்று பாதை. அங்கிருந்து அவர் லயன் வீடு என்று குறிப்பிடக்கூடிய கூலிகளை தங்க வைக்கும் குடிசை தொடருக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அந்த குடிசை வீடுகள் மரக்கட்டைகளால் கட்டப்பட்டிருக்கிறது. கீழே ஒரு சிறிய அறை, அதற்கு மேல் தளமாக ஒரு சிறிய அறை. கீழே உள்ள தளத்திலேதான் அவர்கள் உணவு தயாரிக்க வேண்டும். கழிவறை, குளியல் அறை. மேல் தளத்தில் இருக்கக்கூடிய அறையிலேதான் அவர்கள் தங்குவதும் வாழ்வதும். இப்படி துவங்கிய அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு முழு நாளின் அட்டவணை என்பது காலை 6 மணிக்கு துவங்கக்கூடிய பகலில் வேலை, இரவிலே உறக்கம். அவ்வளவுதான். மொத்தத்தில் அவர்கள் தீவென்னும் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். இந்த மலேயா நாடு சற்று பூகோள ரீதியாக உங்களுக்கு சொன்னால் இன்னும் எளிதாக புரியும். மலேயா நாடு என்பது ஒரு பெரிய தீபகற்பம். அந்த தீபகற்பத்தோடு இணைந்த பல தீவுகள். அந்த தீவுகளிலே ஒன்றுதான் நம்முடைய நூலாசிரியர் படைத்திருக்கக்கூடிய கேரி தீவு. இது தமிழர்களின் வரலாற்றின் கருவூலம். இந்த தீவு மலேயா தீபகற்பத்தின் தென்மேற்கு திசையிலே சிலாங்கூர் மாநிலத்திலே கிள்ளான் துறைமுகத்திலிருந்து தெற்கே 16 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. பெரிய தீவு, வளமிக்கது. இதனுடைய 3 பக்கம் மலாக்கா நீரிணையால் இணைக்கப்பட்டிருக்கிறது, சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே லங்காட் நதி. இந்த நதிதான் அந்த தீவையும் பெருநிலமாகிய தீபகற்பத்தையும் பிரிக்கக்கூடியது. இங்கே அமைந்திருக்கக்கூடிய நிலத்தின் அமைப்பு கடல் மட்டத்திற்கு கீழே. எனவே அடிக்கடி கடல் நீரானது நாட்டிற்குள் புகுந்து விடக்கூடிய அபாயம். எனவே அந்த கடற்கரையிலே 15 அடி உயரத்திற்கு மண் கரையை எழுப்பி இருக்கிறார்கள். சதுப்பு நிலம், இருளடர்ந்த காடு. அங்கே மனிதர்களை விட விலங்குகளின் எண்ணிக்கை தான் அதிகம். குரங்கு, மான், பன்றி, பாம்பு, உடும்பு, பறவை, பூச்சிகள், இவைதான் அங்கே அதிகமான ஜனத்தொகை. அடுத்து இந்த நூலிலே இந்த தீவில் மனித குடியேற்றம் எப்படி துவங்கியது என்பதை அவர் விவரிக்கிறார். தொடக்க நிலையிலே இந்த தீவின் முக்கியமான குடியிருப்பாளர்களாகிய மாமேரியர்கள் என்பவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மாமேரிகள் அந்த பெயரே குறிப்பிடுவது அவர்கள் காட்டு மக்கள், காட்டிலே வாழக்கூடிய மனிதர்கள். இவர்கள் அந்த தீவிற்கு வந்ததற்கான பல கதைகள் கூறப்பட்டாலும் ஓரளவு சான்றுகளோடு, வரலாற்று சான்றுகளோடு இருக்கக்கூடிய உண்மை, அவர்கள் சீனாவில் இருந்து வந்தவர்கள் என்று நூலாசிரியர் பதிவு செய்கிறார். இவர்கள் அந்த தீவிலே ஒரு குடிசையிலே வாழ்கிறார்கள். அவர்களுடைய தொழில் வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், காய்கறிகளை வளர்த்தல். இப்படி இருந்த அந்த தீவிலே ஒரு சூழல் வருகிறது. அந்த தீவின் ஆட்சியாளர்களுக்கிடையே ஒரு பகைமையான நிலைமை உருவாகிறது. இதை பயன்படுத்தி கடற்கொள்ளையர்களெல்லாம் அந்த தீவில் உள்ள மக்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலை பயன்படுத்தி கொண்டு ஐரோப்பியர்கள் அங்கே கால்களை பதிக்கிறார்கள்.
அவர்கள் அந்த தீவிற்கு வந்ததற்கான 3 முக்கிய காரணங்களாக நூலாசிரியர் அவர்கள் ஐரோப்பியர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காகவும் பண்பாட்டை பரப்புவதற்காகவும் அங்கே வந்தார்கள். முதல் காரணம். இரண்டாவது காரணம், இத்தகைய வலிமை குன்றிய நாடுகளை எல்லாம் வசப்படுத்த வேண்டும். மூன்றாவது காரணம், இப்படி வசப்படுத்திய நாடுகளின் வளங்களை எல்லாம் சுரண்ட வேண்டும். இந்த 3 காரணங்களுக்காக ஐரோப்பியர்கள் அந்த தீவிலே குடியேறுகிறார்கள். இந்த தீவில் 1876 ஆண்டுதான் முதல் தமிழர் குடியேற்றம் நிகழ்கிறது. அதற்கு பின்னால் 1906 ஆண்டு அந்த தீவிலே வந்து இறங்குகிறார் ஒரு மாமனிதன். அவர் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்திலே அன்பர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களின் காதலர் தினமாகிய வேலண்டைன் டே என்ற நாளில் பிப்ரவரி 14ஆம் நாள் பிறந்ததன் காரணமாக அந்த வேலண்டைன் பெயரையும் அவருடைய பெயரிலே சூட்டி அவர் எட்வர்ட் வேலண்டைன் கேரி என்று பெயரிடப்பட்டார். அவர் நிர்வாக திறன் மிக்கவர், மிகச்சிறந்த உழைப்பாளி, நன்றாக திட்டமிடக்கூடியவர், இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரி தீவின் சிற்பி, அங்கே தோட்ட பயிர்கள் எல்லாம் உருவாக்குவதில் பெரும் பங்காற்றியவர். எனவேதான் அவருக்கு அவருடைய பெயரே கேரி என்பதை அந்த தீவிற்கு சூட்டி மகிழ்ந்தார்கள் அங்குள்ள மக்கள். அதை தவிர நுண்ணறிவை மிக்கவர் அவர். அங்கே இருந்த தோட்ட பயிர்கள் எல்லாம் ஒரு நேரத்திலே வண்டுகளாலும் புழுக்களாலும் அந்த அந்த பயிரின் முளைகள் கடித்து வீணாக்கப்பட்ட போது அதற்குரிய தீர்வாக அவர் ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் பெற்றோர்கள் வாழ்ந்தது பிரிட்டனிலே, அவர் வாழ்ந்தது இலங்கையிலே. எனவே இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் காகங்களை கொண்டு வந்து அந்த தீவிலே அதிக அளவிலே இறக்கி அந்த காகங்கள் அந்த பயிர்களை தாக்குகின்ற வண்டுகளையும் புழுக்களையும் அழிக்க செய்தார். இப்படி அவரை பற்றி நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே செல்கிறார் நம்முடைய நூலாசிரியர். அப்படி அவர் வந்த 1906 ஆண்டில் அந்த தீவின் மொத்த மக்கள் தொகை 416 மட்டுமே. இந்த 416 தமிழர்களுடைய எண்ணிக்கை 30 மட்டுமே. எனவே இவர் திட்டமிடுகிறார், அந்த வளமிக்க அந்த தீவிலே நாம் தோட்ட பயிர்களை எழுப்ப வேண்டும், ஐரோப்பாவின் பொருளாதார வளத்தை அதன் மூலம் நாம் உயரச் செய்ய வேண்டும் என்று அவர் கருதும் போது, காடு கொன்று நாடாக்க வேண்டுமே ஆனால் உழைப்பாளிகள் தேவை என்று கருதி அந்த கூலிகளை எல்லாம் திரட்டி வருவதற்காக கண்காணிகளை நியமிக்கிறார். அந்த கண்காணிகள் இத்தகைய கூலிகளை ஆசை காட்டி அழைத்து வருகின்ற அந்த நடவடிக்கைக்கு பெயர் ஆள் கட்டி வருதல் என்று குறிப்பிடுகிறார் நூலாசிரியர். கிட்டத்தட்ட ஆட்களை கட்டித்தான் அந்த தீவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி அழைத்து சென்ற ஆட்கள் ஒவ்வொருவருக்கும் தலைக்கு இவ்வளவு என்று காசு கொடுத்ததன் காரணமாக அந்த தொகை தலை காசு என்று அழைக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். அப்படி இந்த ஆசைக்கு இரையாகி தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் எல்லாம் நமது நாமக்கல், சேலம், இன்று நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சி, சென்னை ஆகிய ஊர்களில் இருந்துதான் பெரும்பாலானவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு செல்வதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தொழில் சக்தி தேவை, உழைப்பாளர்களுடைய ஆற்றல் தேவை. எனவே கட்டுப்பாடுகள் இல்லாத காரணத்தால் சென்றவர்கள் எல்லாம் கனவை நெஞ்சிலே சுமந்து தன்னுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு மலேயா செல்கிறார்கள். அவர்களுக்கு ஒப்பந்த பதிவேடும் குடி நுழைவு குறிப்பேடும் அடையாளமாக வழங்கப்படுகிறது.
இப்படி எளிதாக இன்னொரு அயல்நாடு செல்லலாமா, பொருள் சேர்க்க இப்படி ஒரு வழி இருக்கிறதா என்ற ஆசையிலே, பேராசையிலே விளக்கை நாடி செல்லும் விட்டில் பூச்சிகளைப் போல தொகை தொகையாய் தமிழர்கள் மலேசியாவில் சென்று குடியேறுகிறார்கள். 1920 1930 10 காலத்திலே அந்த தீவிலே 1906 இருந்த தமிழர்களுடைய எண்ணிக்கை 30 என்பது 12,750 உயர்கிறது. இப்படி அந்த தீவிலே குடியேறி சதுப்பு நிலமாயிருந்த அந்த தீவை, கேரி தீவை சொர்க்கபுரியாக மாற்றியவர்கள் தமிழர்கள். எனவே கேரி தீவின் பெருந்தச்சர்கள் தமிழர்கள் என்று சொல்வதில் வியப்பில்லை. எப்படி நம்முடைய ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை சமைத்தவர்களை, உருவாக்கியவர்களை, உழைப்பால் உயர்த்து நிறுத்தியவர்களை பெருந்தச்சன் என்று அழைத்தானோ, அந்த அடைமொழி கேரி தீவிலே குடியேறிய தமிழர்களுக்கு மிக மிக பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் அங்கே பட்ட துயர் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்றைக்கு அங்கே எழுந்து நிற்கக்கூடிய ரப்பர் தோட்டங்கள், அந்த மரங்களின் அடியிலே உரமாக விழுந்தவர்கள் தமிழர்கள். அங்கே இன்று எழுந்து நிற்கக்கூடிய செம்பனை தோட்டங்களின் அந்த மரங்களின் இளஞ்சிவப்பு நிறங்கள் எல்லாம் அதன் வேரிலே தமிழர்கள் சிந்திய குருதியின் சிவப்பு நிறம்தான். அங்கே தொகை தொகையாய் எழுந்து நிற்கக்கூடிய தென்னை தோட்டங்கள் கடற்காற்றிலே தன்னுடைய ஓலைகளை அசைத்து வாசிப்பதெல்லாம் அன்றைக்கு எழுப்பிய தமிழர்களின் அவல குரலைத்தான். அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் நீரின் உப்பு, அன்று தமிழர் சிந்திய கண்ணீர், அன்று தமிழர் சிந்திய வியர்வை, இப்படி அந்த தீவிலே தமிழர்கள் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம் ஏராளம். அடர்ந்த காடு, முன்பு நான் சொன்னதைப் போல காட்டு விலங்குகள், கடலின் ஓயாத அலைவீச்சு, அதனால் கரைகள் உடைப்பு, தொடர் மழை, வாட்டும் வெயில், இவற்றை பார்த்து அச்சப்படுகிறார்கள் அங்கே குடியேறிய தமிழர்கள். அந்த காட்டை அழித்து திருத்த வேண்டுமே, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டின் மரங்களை எல்லாம் வெட்ட வேண்டும். மரங்களை வெட்டுவது என்பது அவ்வளவு எளிதான வேலை அல்ல. 7 அடி நீளமுள்ள கனமான இரும்பு ரம்பத்தை கொண்டு இந்த பக்கத்திலே கணவனும் அந்த பக்கத்திலே மனைவியும் இழுத்து நாள் முழுக்க வேலை செய்தால்தான் அன்று மாலை அந்த மரத்தை விழ வைக்க முடியும். அன்று இரவு பகல் முழுதும் ரம்பத்தை இழுத்ததால் எழுகின்ற அந்த வலியானது நெஞ்செலும்பை அறுத்து போடும் வலி என்கிறார் நூலாசிரியர். இதை விட அந்த வலியை ஒரு உருவமாக நம்முடைய கண்ணிலே நிறுத்துவதற்கு வேறு சொற்கள் இல்லை. ஆனால் அங்கிருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டுவதற்கு பழங்குடியினர் ஆகிய மாமேரிகள் மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயற்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். மரங்களை வீணே வெட்டுவது தவறு என்பதால் அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. எனவே இந்த பணி முழுவதும் தமிழர்களுடைய தலையிலே விடுகிறது. அங்கே தோட்டத் தொழில், தோட்டப்பயிர் வளர்ப்பதற்காக வந்த ஐரோப்பியர்கள் கையிலே பணம் வைத்திருந்தார்கள். ஆனால் தோட்டப்பயிர் பற்றிய பட்டறிவு அவர்களுக்கு குறைவு என்கிறார் ஆசிரியர். எனவே அந்த தோட்ட தொழிலின் நுணுக்கங்களை எல்லாம் தங்களுடைய பழக்கத்தின் வாயிலாக, உழைப்பின் வாயிலாக கண்டறிந்துதான் இன்றைய உன்னத நிலைக்கு அந்த தோட்டப்பயிர்களை உயர்த்தினார்கள் தமிழர்கள். அடுத்து தமிழர்களுக்கு நோய் தாக்குதல், மரணத்தின் துரத்தல், சதுப்பு நிலம், அடர்ந்த மரங்கள். எனவே கொசுவின் ஆதிக்கம் அதிகம். கொசுவின் கூற்றுவன், கொசு என்னும் கூற்றுவனின் மகன்தான் மலேரியா காய்ச்சல். செம்மண் தரை, அவை கோடை காலத்திலே வெடித்து
காற்றிலே புழுதியானது பறக்கும். அந்த புழுதியின் புதல்வன் தான் நுரையீரல் நோய், இருமல். சுண்ணாம்பு கலந்த நீரைத்தான் அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தினார்கள் அந்த தீவிலே. அதன் காரணமாக ஒவ்வாமை நோய், பெரிபெரி நோய், இவற்றால் அது மட்டுமின்றி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அவர்களுக்கு கிடைக்காது. அசுத்தமான அந்த குடிநீரை குடிப்பதால் வாந்தி பேதி, கொத்து கொத்தாய் மரணம். தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் பிணங்களாய் விழும்போது கத்தி கதறி அழக்கூட நேரமின்றி குழிகளை வெட்டி அவர்கள் புதைக்கிறார்கள். எனவே அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கு மரண பயம் தொற்றிக் கொள்கிறது. சிறப்பாக வாழலாம் என்று இங்கே வந்தோமே, நம்மை மரணதேவன் அல்லவா அழைக்கிறான் என்று அவர்கள் தவிக்கிறார்கள். அன்றைக்கு எடுத்த ஒரு கணக்கீட்டின்படி 1000 பேருக்கு 160 பேர் மரணத்தை தழுவியதாக அந்த கணக்கீடு குறிப்பிடுகிறது. கிட்டத்தட்ட 16 விழுக்காடு. இதனால் மரண பயம் மேவிட நாம் இந்த தீவில் இருந்து தப்பித்து சென்று விடலாமா, நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய தாய் நிலத்திற்கு போய்விடலாமா என்ற தவிப்பு அவர்களுடைய மனங்களிலே எழுகிறது. ஆனால் உண்மை நிலை அப்படி அல்ல. அவர்கள் பொறிக்குள் அகப்பட்ட எலிகளாக தவிக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் நூலாசிரியர். அங்கே முதலில் குடியேறியவர்கள் எல்லாம் கனவுகளோடு தான் குடியேறினார்கள். ஆனால் கங்காணிகள் சொல்லாத துயர்கள் அங்கே மறைந்திருப்பதை கண்டபோது, அதை அவர்கள் எதிர்கொண்ட போது, ஒப்பந்த கெடுபிடி, அடக்குமுறை, குறைந்த சம்பளம், இத்தனை ஆண்டுகள் அங்கேதான் உழைக்க வேண்டும் குறைந்தபட்சம் என்கின்ற கட்டுப்பாடு, உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய பயண கட்டணம், இவையெல்லாம் அவர்கள் தாய் நிலத்திற்கு திரும்ப முடியாமல் தடை கற்களாக. நான் இத்தகைய நூல் ஆய்வு நிகழ்த்தும் போது அந்த நூலை முதல் வார்த்தை தொடங்கி இறுதி வார்த்தை வரை ஆழ்ந்த கவனத்தோடு படிப்பது வழக்கம். ஏனென்றால் அந்த படைப்பாளியின் இதயம் அந்த புத்தகத்தின் கடைசி வார்த்தையில் கூட புதைந்திருக்கக்கூடும். எனவே இவற்றை எல்லாம் படித்து என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் படைப்பாளியின் கோரிக்கையை ஏற்று சிலவற்றில் இருந்து நான் தாவுகிறேன். அது பெருஞ்சிறை தீவு. அந்த தீவு என்பது பெருஞ்சிறை என்றால் அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் அந்த சிறையின் சிற்றறைகள் என்கிறார். போக்குவரத்து வசதி இல்லை, பெருந்தீவிற்கு செல்ல முடியாது, தீவுகளுக்குள்ளும் செல்வதற்கு கட்டுப்பாடு. இவற்றிற்கு பின்னாலும் ஒரு சதித்திட்டம் மறைந்திருக்கிறது. இவர்களுக்கு மற்றவர்களோடு வெளி தொடர்புகள் ஏற்பட்டால் விழிப்புணர்வு ஏற்படும், நமக்கு அடிமைகளாக நீடிக்க மாட்டார்கள் என்பதால் இத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கோடையிலே தகிக்கும் வெயில், வரட்டும் தாகம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குடிநீர் என்பது அந்த குடிசைகளிலிருந்து குழாய் மூலம் சேகரிக்கப்பட்ட நீர்தான். குளிப்பதற்கோ கிணற்றிலே இருக்கக்கூடிய சேறு படிந்த சுண்ணாம்பு தூள் கலந்து தெளிவிக்கப்பட்ட நீர்தான். நான் சற்று வேகமாக பாய்ந்து செல்கிறேன். ஓய்வுக்கு பின்னாலும் அவர்களை துயர்கள் துரத்தாமல் இல்லை. அங்கே உழைத்து உழைத்து கரும்பு சக்கையாய் பிழியப்பட்ட பின்னாலே இவர்களால் இந்த தீவிற்கு பயன் இல்லை என்பதை என்றைக்கு அந்த தோட்ட நிர்வாகம் உணர்கிறதோ அன்றைக்கே அவர்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தயாராயிருங்கள், நாளை தீவை விட்டு வெளியேற வேண்டும். அவர்களை வலுக்கட்டாயமாக படகிலே ஏற்றி அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் மூட்டைகளாக கட்டி பெரும் நிலப்பரப்பிலே கரையிலே அவர்களை இறக்கி அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் கரையிலே தூக்கி எறிந்துவிட்டு
நீரிலே வாழ்ந்த மீனை நிலத்திலே தூக்கி எறிந்ததை போல துள்ள துள்ள கதற கதற அவர்களை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் போய்விடுவார்கள். அவர்கள் இருந்தார்களா, வாழ்ந்தார்களா, இறந்தார்களா என்பதற்கு சாட்சி தினம் தினம் கதற கதற அலைகளை வீசி கரைகளை தொட்டி திரும்புகின்ற அந்த கடற்கரை தான். இதற்கு ஒரு விடிவு காலம் வந்தது. மக்கள் பிரதிநிதி தான்ஸ்ரீ வே. மணிவாசகம் அவர்கள் அந்த தோட்ட நிர்வாகத்தோடு பேசி இவர்களுக்காக நிலத்தை வாங்கி கொடுத்து வீடு கட்டி தங்குவதற்காக தான்ஸ்ரீ வே. மணிவாசகம் என்றொரு கிராமத்தை அவர் உருவாக்குகிறார். இவற்றோடு மட்டுமின்றி போர்ச்சூழல், ஜப்பானியர்களின் கெடுபிடி, இவற்றையெல்லாம் தாண்ட வேண்டிய சூழல், விரட்டும் துயரம், சொட்டும் தேன், ஒரு மனிதன், கடும் இருட்டு, மழை. அப்போது ஒரு காட்டை கடந்து சென்று கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு பாழடைந்த கிணறு இருப்பது தெரியாமல் அந்த கிணற்றுக்குள்ளே சரிந்து விழுகிறான். அந்த கிணற்றின் ஓரத்திலே தொங்கக்கூடிய வேரினை பற்றி கொண்டு தொங்குகிறான். மழை இரவு, மின்னல் மின்னுகிறது. அந்த மின்னல் ஒளியிலே கிணற்று நீரிலே ஆவென்று வாய் பிளந்து இவனை எப்போது விழுவான், விழுங்கலாம் என்று சுற்றி திரிகின்ற முதலைகள் அவன் கண்ணுக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் அவன் பற்றியிருந்த அந்த வேரானது மலைப்பாம்பு என்பதை காண்கிறான். அது அவனுடைய இடுப்பை சுற்றி வளைக்கிறது. எந்த புறம் திரும்பினாலும் மரணத்தின் துரத்தல். ஆயினும் அப்போது அந்த கிணற்றின் கிளையிலே கிணற்றின் ஓரத்திலே இருந்த மரத்தின் கிளையிலிருந்து சொட்டு சொட்டாய் தேனடையிலிருந்து தேன் சுட்டுகிறது. அது இவனுடைய உதட்டிலே விழுகிறது. இத்தனை துயர்களுக்கிடையிலும் தன்னுடைய நாவை நீட்டி அந்த தேனின் சுவையை சுவைத்து மகிழ்ந்தான் என்று ஒரு பழந்தமிழ் பாடல் இருக்கிறது. அதை போல இந்த தீவிலே துயர்களை அடுக்கடுக்காய் சந்தித்த தமிழன் தன்னுடைய நம்பிக்கையாக பற்றுக்கோடாய் பற்றி கொண்டதெல்லாம் தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் தான். அதுதான் தலைமுறை தலைமுறையாக அந்த தமிழர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே உருவான வசதிகள் அற்றதாய் இருந்தாலும் அங்கே உருவான தமிழ் பள்ளிகள், அதிலே தம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் என்ற ஆறுதல், இறை வழிபாட்டிற்காக கடல் அலைகளை கடந்து அவன் சென்ற போது தன்னுடைய இதயத்திலே சுமந்து சென்ற தமிழ் கடவுள்கள், மாரியம்மன், முனியாண்டி, மதுரை வீரன், முனீஸ்வரன், இவர்களுக்கெல்லாம் சிலைகள் அமைத்து கோயில் கட்டி கொள்ளக்கூடிய அனுமதி, திருவிழா, நாடகம், தெருக்கூத்து, 22 நாட்களுக்கு காமன் பண்டிகை, இளைஞர்கள் கூடி அமைத்த உதயகானம் என்னும் இசைக்குழு, இவற்றோடு பாலைவன சோலையாக ஒவ்வொரு வாரத்தின் சனி ஞாயிறு கிழமைகளில் திறந்த வெளி திரையரங்கில் வெளியிடப்பட்ட தமிழ் திரைப்படங்கள். அந்த திரைப்படத்தை பற்றிய விவாதங்களே அடுத்து ஒரு வாரத்துக்கு தொடரும். அடுத்த வாரத்தின் முதல் பகுதி அடுத்த வாரத்தின் திரைப்படத்தின் எதிர்பார்ப்பிலே கழியும். இப்படி நம்முடைய தமிழ் மொழியினாலும் தமிழ் பண்பாட்டினாலும் தங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு தமிழர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய துயர்களை பார்த்துத்தான் பாரதியும் பாரதிதாசனும் துடித்து எழுந்தார்கள். பாரதி பிஜி தீவிலே துயரப்பட்ட தமிழர்களை பார்த்து பாடுகிறார். ஏழைகள் அங்கு சொரியும் கண்ணீர் வெறும் மண்ணீர் கலந்திடுமோ, தெற்கு மா கடலுக்கு நடுவினிலே ஆங்கோர் கண்ணற்ற தீவினிலே தனி காட்டினில் பெண்கள் புழுங்குகின்றனர். நாட்டை நினைப்பாரோ, எந்த நாள் இனி போய் அதை காண்பதென்றே, எந்த நாள் இனி போய் அதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழுங்குரல்
கேட்டிருப்பாய் காற்றே. அந்த குரலை எல்லாம் நித்தம் நிதம் நீ கேட்டிருக்கிறாய், கேட்டு இன்னும் இருக்கிறாய், வாளாயிருக்கிறாய். பெருங்காற்றாய் சுழன்று இந்த தீமைக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று அந்த காற்றையே உலுக்குகிறான் பாரதி. இத்தகைய சோலைகளையும் சித்திர சோலைகளை பார்த்து பாரதிதாசன் பாடுகிறார். சித்திர சோலைகளே, உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று துடித்தெழுகிறார் பாரதிதாசன். அவர்களுடைய ஏக்கமும் ஆவேசமும் நம்முடைய இந்த நூலின் ஆசிரியர் அருண் அவர்களையும் தாக்கி இருக்கிறது. இவ்வளவு தூரம் இந்த தீவிலே குடியேறி இந்த தீவின் முன்னேற்றத்திற்காக உழைத்திருக்கிறார்களே தமிழர்கள், அவர்களுடைய வரலாறு தகுந்த நிலையிலே ஆவணப்படுத்தப்படவில்லையே என்று ஏங்குகிறார். அதன் காரணமாகத்தான் இந்த நூலை தான் படைத்ததாகவும் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு படைப்பாளியும் ஒரு நூலை படைப்பதற்கு அவர்களுடைய இதயத்திலே ஒரு நெருப்பு எரிய வேண்டும். இங்கே அவர் அந்த நூலை படைப்பதற்கான நூற்காரணமாக குறிப்பிடுவது, ஒன்று கேரி தீவின் வரலாற்று பின்புலத்தை அறிவது, இரண்டு தமிழர்களுக்கும் கேரி தீவிற்குமான தொன்மையான தொடர்பை வெளிப்படுத்துவது. இந்த இரண்டு நோக்கங்களுக்காகத்தான் அவர் இந்த நூலை படைத்திருக்கிறார். நூலாசிரியர் அருண் அவர்கள் மலேசியா நாட்டைச் சேர்ந்த மிகச்சிறந்த எழுத்தாளர். எழுத்து புலத்திலே மிகப்பெரிய பின்புலத்தையும் மிக நீண்ட பயணத்தையும் தன்னுடைய படைக்கலனாக ஏந்தி இருப்பவர். இவர் வரலாற்று நூல், கட்டுரை நூல், சிறுகதை, உரை வீச்சு என்று இலக்கியங்களை படைத்து தமிழுக்கு வலு சேர்த்தவர். 8 நூல்களை படைத்து எட்டாத உயரத்தை தொட்டவர். இவர்களுடைய நூல்கள் எல்லாம் சாதாரண நூல்கள் அல்ல. வெள்ளை காகிதத்திலே கருப்பு நிறத்திலே ஏறிய அச்சு எழுத்துக்கள் அல்ல. ஒவ்வொரு நூலும் படிக்கின்ற தமிழனின் மனதை உலுக்கி பார்த்தவை. இதற்கு முன்னால் அவர் எழுதிய சயாம் பர்மா மரண ரயில் பாதை என்னும் நூல் படிப்பவர் கண்கள் எல்லாம் குருதியை உமிழாமல் இருப்பதில்லை. அந்த நூலை நான் தமிழரின் மரண வரலாற்று சாசனம் என்று குறிப்பிட விரும்புகிறேன். இப்போது இவர் படைத்திருக்கக்கூடிய கேரி தீவை பற்றிய முதல் வரலாற்று நூல், முழுமையான வரலாற்று நூல். 1876 தொடங்கிய தமிழர்களின் குடியேற்றத்தை பற்றி இன்றைக்கு 2026 என்றால் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள். அந்த 150 ஆண்டுகளில் கேரி தீவில் தமிழருடைய வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட்ட மிகச்சிறந்த ஆவணம். இந்த நூலை எழுதுவதற்கு அவர் எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அந்த தீவை பற்றிய ஆதாரங்கள் எல்லாம் சிந்தி சிதறி கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்து அவற்றையெல்லாம் சேகரித்து கிட்டத்தட்ட 22 நூல்களில் இருந்து தகவல்களை எடுத்து அந்த தீவிலே வாழ்கின்ற 93 வயதான முதியவர் தொடங்கி பல்வேறு நிலைகளில் வாழ்க்கையில் உயர்ந்தவர்களையும் மிக எளிய நிலையிலே இருப்பவர்களையும் செவ்வி நடத்தி அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சேர்த்து பிழிந்தது இந்த நூல். 2 ஆண்டுகள் இடைவிடாத உழைப்பு இந்த நூலின் விளைச்சல். கேரி தீவின் முக்கிய பழங்குடிகள் மாமேரிகள், இவர்களை பற்றி நாம் பல நூல்களை தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காத அரிய செய்திகளை எல்லாம் இளவய பரிசாக இந்த நூலோடு இவர் நமக்கு வழங்கி இருக்கிறார். கற்பனை புனைவுகள் அகற்றி கள ஆய்வு, நூல் ஆய்வு, நேர்காணல் என்னும் முக்கியமான 3 கூறுகளை தன்னுடைய படைக்கலன்களாக ஏந்தி
இவர் இந்த நூலை படைத்திருக்கிறார். வருங்காலத்தில் இளைய தலைமுறை ஒரு வரலாற்று படைப்பு இலக்கியத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை சொல்லுகின்ற தொல்காப்பியம் இந்த நூல். ஒவ்வொரு தலைப்பும் வரலாறு என்னும் சொல்லை தாங்கி நடைபோடுகிறது. எல்லா தலைப்புகளும் கவித்துவமான தலைப்புகள். அவை படிப்பவர்களை ஆர்வத்தோடு இலக்கை நோக்கி நகர்த்துகின்றன. கார்ல் மார்க்சின் மேற்கோள்: வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, முதலில் இடர்களாகவும் பின் இழிவுகளாகவும். உலகம் முழுவதும் தமிழர்களுடைய வரலாறும் இடர்களாகவும் பின் இழிவுகளாகவும் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வரலாறு என்பது தடித்த புத்தகங்களின் மடித்து போன பக்கங்களில் அச்சிடப்பட்ட கருத்துக்கள் மட்டுமல்ல, அந்த வரலாறு நம்முடைய குருதியிலே உரைகிறது என்கிறான் சுவிஸ் நாட்டு மனநல மருத்துவன் கார்ல் ஜங். இத்தகைய அரிய மேற்கோள்களை எல்லாம் இவருடைய நூல் தாங்கி இருக்கிறது. இது நம்மை அறிவு தளத்திற்கு இட்டு செல்கிறது. தமிழினத்தின் வெற்றிகளில் பெருமிதத்தில் ஊறி கிடக்கக்கூடிய நாம் தமிழினத்தின் ஈகத்தையும் இழிவையும் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு தமிழனும் ஏந்த வேண்டிய, படிக்க வேண்டிய நூல் இது. இறுதியிலே கேரித்தீவின் தொழிலாளர்களின் பாடலாக இந்நூலிலேயே குறிக்கப்பட்டிருக்கின்ற 2 வரிகள் என்னுடைய நெஞ்சிலே கல்வெட்டாய் பதிந்த 2 வரிகள். இந்நூல் தமிழரின் பண்பாட்டையும் உழைப்பையும் ஒலிப்பதோடு எதிர்கொண்ட இன்னல்களின் கடுமையையும் ஒலிக்கிறது. ஆம், இந்நூலில் பறையின் ஒலியும் எக்கின் ஒலியும் அதிர்கின்றன. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.